ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய சமுதாயத்திற்கு, அதான் சமுதாய பார்வை என்று சொல்வது, சமுதாயத்திற்காக விடுதலை வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதியாக ஆகினார். அதே போலதான் ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர், பெருந்தலைவர் ரஷ்ய நாட்டிலே பெரிய புரட்சிகளை கண்டு கொண்டிருந்தது. அந்த புரட்சிகளை எல்லாம் முறியடித்து அவரை பார்த்தீங்களா, அவரை பார்த்தீங்களானால் அவர் ஒரு செருப்பு தொழிலாளிய மகன் ஸ்டாலின் செருப்பு தொழிலாளிய மகனாக இருந்தாலும் நம்முடைய நாட்டை ஒரு வல்லரசாக மாற்றி தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த எண்ணத்தில் இருந்தார் அவர். அதுபோல் ரஷ்ய நாட்டினுடைய புரட்சிகளை எல்லாம் முறியடித்து ரஷ்யாவை உலகத்திலே ஒரு வல்லரசு நாடாக ஆக்கி காட்ட கல்விதான் நமக்கு ஒரே வழியை தவிர வேறு எதுவும் வழி அல்ல. வெள்ளத்தனைய மனதிட்ட மாந்திரதம் உள்ளத்தனது உறவு. நீங்கள் எவ்வளவு படித்து பண்புகளை எல்லாம் பெற்றுக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு வெற்றியை அது தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். அதற்கு அழிவில்லா செல்வம் இந்த கல்வி. நம்முடைய சொந்த பயத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் இன்று பெண்மணிகள் எல்லாம் இருக்கிறீர்கள். பெண்மணிகள் எல்லாம் நம்முடைய நாட்டுடைய தலைவிகளாக உருவாக வேண்டும். முதலில் பஞ்சாயத்து தலைவிகளாகவோ ஒரு எம்எல்ஏ-ஆகவோ அல்லது ஒரு எம்பி-ஆகவோ ஆகி நம்முடைய நாட்டை ஆள்வதற்கான தகுதிகளை நீங்கள் பெற வேண்டும். நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி கிராமத்திலே இருப்பது என்பார்கள். கிராமத்திலே இருக்கிற முன்னேற்றங்கள் மட்டுமல்ல, பெண்களும் குழந்தைகளும் முன்னேறினால்தான் நம்முடைய கிராம பகுதியானது முன்னேறும். ஆனால் பெண்களுடைய முன்னேற்றம் என்பது மிகவும் முக்கியமானது. ஒரு பெண் நன்கு ஆரோக்கியமாகவும் படித்தவளாகவும் கல்வி அறிவுடையவளாகவும் இருந்தால்தான் நம்முடைய குழந்தைகளை நன்றாக ஆளாக்கி அந்த குழந்தைகளை இந்திய நாட்டினுடைய வெற்றி பிரஜைகளாக மாற்ற முடியும். அதற்கு பெண்கள் தகுந்த கல்வி பெற வேண்டும் என்பது நம்முடைய சமுதாயத்தின் கட்டாயமாகும். அதற்காக